தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PWM சிமுலேஷன் வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருப்போம். அதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம பார்க்கல. அதுக்கு சிமுலேஷன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Arduino இன்டர்ஃபேஸ் RFID. ஓகே, Arduino சென்சாரில் எப்படி நம்ம RFID இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா RFID அப்படிங்கிறது EM15 இது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து சீரியல் கம்யூனிகேஷன் மாடியூல் தான். ஓகே, நான் இங்கே வந்து என்ன பண்ணிருக்கேன், வெர்ச்சுவல் டெர்மினல் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து RFIDன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு ஒயர்லெஸ் மூலமாக ஒரு கார்டை வந்து காமிச்சிங்க அப்படின்னா அந்த கார்டில் வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பர் ரீட் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்து இங்கே RFID எதுவும் நான் ஷோ பண்ண கிடையாது. நார்மலாக வந்து RFIDனா வந்து சீரியல் கம்யூனிகேஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கோடிங் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து RFID எந்த சீரியல் கம்யூனிகேஷன் RFID வாங்கினாலும் என்ன ஆகும், அந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அது எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, இப்போ ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h. ஓகே, நான் வந்து LCDக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து லிக்யூட் கிறிஸ்டல் வந்து 8, 9, 10, 11, 12, 13 இந்த பின்ஸ் எல்லாமே எனக்கு என்னன்னா LCD அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, LCDக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0, A ஈக்குவல் டு 0, B ஈக்குவல் டு 0, C ஈக்குவல் டு 0 என்ன பண்ணேன், டமி வேரியபிள்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன், கேர் RFID 50 நான் என்ன பண்ணிட்டேன், RFIDங்கிறது ஒரு 12 டிஜிட் வேல்யூ சோப்பு. அப்போ அதுக்காக என்ன பண்ணிட்டேன், அதுக்கு நான் அரே சைஸ் வந்து 15 நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து வாய்ட் RFID ரீடர். அப்புறம் RFID ரீடர் அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம GSM நான் சென்ட் பண்ண போகிறது கிடையாது. RFID ரீடர் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கீழே கால் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வாய்ட் செட்டப்பில் LCD begin 16,2. ஓகே, நான் 16,2 அப்படிங்கிற என்ன பண்ணுறேன், நான் 16x2 LCD வந்து யூஸ் பண்ண போகிறேன். LCD.clear நான் LCDயை கிளியர் பண்ண போகிறேன். சீரியல் பிகினில் 9600 பாட் ரேட் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாட் ரேட் செட் பண்ணுவோம். இப்போ அதில் என்ன பண்ணுறேன், Arduino இன்டர்ஃபேஸ் LCD வந்து நான் பில் பண்ணுறது என்ன பண்ணுறேன், Arduino இன்டர்ஃபேஸ் RFID அப்படின்னு நான் போடுறேன். Arduino இன்டர்ஃபேஸ் அதே இதை காப்பி பண்ணி எகைன் காப்பி பண்ணி லொக்கேஷன் மட்டும் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், கீ ரோவில் வந்து பிரிண்ட் பண்ணேன். அப்போ Arduino இன்டர்ஃபேஸ் RFID ரீடர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். அப்போ 0th காலமில் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஓகே, 0th ஃபர்ஸ்ட் காலமில் 0th லொக்கேஷன். ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், RFID ரீடர் அப்படின்னு போடுறேன். RFID. ஓகே, அப்போ RFID ரீடர்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இது வந்து என்னென்னா LCD வந்து ஆனால் உடனே எனக்கு என்ன மெசேஜ் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் RFID ரீடர்னு போட்டேன். ஓகே, நீங்கள் வந்து நேம் மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், இதெல்லாம் எந்த விஷயம் கிடையாது. இப்போ என்ன பண்ணேன், RFID ரீடர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். RFIDங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா அந்த RFID ரீடருங்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆகும், கீழே வரும். அப்போ கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், வாய்ட் RFID ரீடர் அப்படின்ட்டு LC.setCursor 0,0 ஷோ யுவர் கார்டுன்னு காமிக்கும். ஷோ யுவர் கார்டுங்கிறப்போ நீங்கள் உங்கள் கார்டை வந்து காமிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், B ஈக்குவல் டு 1. அப்போ B ஈக்குவல் டு 1 ஒரு டம்மி வேரியபிள் 1 பண்ணியிருக்கேன். அப்போ சீரியல் அவைலபிள் வந்து >0 இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்தோடனே சீரியல் அவைலபிள் >0 இருந்து B ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன், அந்த Bங்கிற வேரியபிள் 0 பண்ணிட்டு C ஈக்குவல் டு 1. ஏன்னா எனக்கு எகைன் என்ன கூடாது, டேட்டா வந்துட்டு இருக்கப்போ ஒவ்வொரு டைம் வந்து செக் பண்ணிட்டே இருக்கக்கூடாதுல்ல இஃப் கண்டிஷனா. அப்போ அதுக்காக என்ன பண்ணேன், அந்த Bங்கிற வேரியபிள் 0 பண்ணிவிட்டேன். அப்போ எனக்கு Cங்கிற வேரியபிள் 1 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், C ஈக்குவல் டு 1 கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 12 இருக்கா, அப்போ 12 டிஜிட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போ 12க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன உள்ளே வந்துட்டு RFID கவுண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். ஏன்னா RFID கவுண்ட் அப்படின்னு நான் போடுறேன். ஏன்னா அரேயோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அதனால கவுண்டுங்கிறத நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுறேன். அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு serial.read. அப்போ serial.readனா என்ன ஆகும், எனக்கு டேட்டாஸ் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரீட் பண்ணி என்ன ஆகும், RFID கவுண்டுங்கிற இதில் வந்து அரே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதனால கீழே வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் + 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இஃப் கவுண்ட் > ஈக்குவல் டு 12 அப்போ கவுண்டோட வேல்யூ வந்து 12ஓட அதிகமாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, 12ஓட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா B ஈக்குவல் டு 0 மறுபடியும் அந்த Bங்கிற வேரியபிள் வந்து 0 பண்ணிட்டேன். அடுத்து இஃப் RFID 1வது பொசிஷன் வந்து 2 இருக்கா, அதே மாதிரி 7th பொசிஷன் வந்து 8 இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நான் கொடுக்குற 12 டிஜிட் நம்பர் வந்து இந்த நம்பர் தான். இப்போ 0th பொசிஷன் என்ன இருக்கும், 1 இருக்கும். அதே மாதிரி 1வது பொசிஷனில் என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் செக் பண்ணியிருக்கேன். 1வது பொசிஷனில் வந்து 2 இருக்கா, அதே மாதிரி 7th பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்கா நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ மிச்ச வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கணும் அவசியம். அப்போ ஓகே 2 8 மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள வந்துட்டு கவுண்டை வந்து 0 பண்ணி விட்டுரும். ஏன்னா அடுத்த இஃப் கண்டிஷன் கூட செக் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ நான் ஒரு 10 RFID யூஸ் பண்ணா 10 RFIDலையும் இதே நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்,
அந்த இடத்துல வந்து வேஸ்ட் தானே. அப்போ யாராவது ஒருத்தர் மேக்ஸிமம் வந்து மேட்ச் ஆகாது, நம்ம அது மாதிரி வச்சுக்க மாட்டோம். ஒருவேளை மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது வந்து தப்பு தானே. அப்போ எகைன் வந்து இந்த கார்டு வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு ரீட் ஆகணும். ஒரு டைம் ரீட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு கூடாது. அப்படிங்கிறத என்ன பண்ணேன், இந்த அரே வந்து நான் 0 பண்ணிட்டேன். அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 0. அடுத்து எல்சிடி டாட் கிளியர் செட் கேசரில் வந்து என்ன பண்ணேன், 0,0ல் ஆர்எஃப்ஐடியை வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன். அந்த ஆர்எஃப்ஐடி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு எல்சிடி டாட் செட் கேசரில் 0,1 ஒன்றாவது பொசிஷன் எனக்கு என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிலே வந்து 5000 நான் கொடுத்துட்டேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சீரியல் டாட் எண்ட்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டை பற்றி நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அந்த கீவேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, அந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரியல் டைம் ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ சம் இஷ்யூஸ் வரும். அதுக்காக என்ன பண்ணுவோம், சீரியல் டாட் எண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணோம், இப்போ நான் சிமுலேஷனில் காமிக்கிறப்போ உங்களுக்கு அவுட் பர்ஃபெக்டாக வரும். அதே நீங்கள் ரியல் டைமாக பண்ணும்போது சீரியல் டாட் எண்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அந்த கீவேர்டை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் அதுக்கான சிமுலேஷன் வந்து நான் பிடிச்சிருக்கேன். அந்த சிமுலேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்பைலிங் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டன் கம்பைலிங் அப்படின்னு. இப்போ கம்பைலிங் ஸ்கெட்ச்னு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துச்சு. இதுக்கான சிமுலேஷன் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்எஃப்ஐடி ரீடர் என்ன பண்ணேன், ஒரு வெர்ச்சுவல் டெர்மினல் எடுத்து வச்சுக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எல்சிடி எடுத்து வச்சுக்கேன். ஓகே, இந்த வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரோஸ்கோப் அப்படின்னு இருப்பாங்க, வெர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோடு. இதில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து வெர்ச்சுவல் டெர்மினல் வந்து எடுத்து வச்சுக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். 12 Arduino இன்டர்ஃபேஸ் RFID. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணுறப்ப எனக்கு என்ன Arduino இன்டர்ஃபேஸ் RFID ரீடர் அப்படின்னு வந்துட்டு எனக்கு என்ன சும்மா டிஸ்பிளே வந்து வெல்கம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். இப்போ அதனால் என்ன ஆகும், 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் Arduino இன்டர்ஃபேஸ் RFID ரீடர் வந்து ஷோ யுவர் கார்டு அப்படின்னு காமிச்சு நான் என்ன பண்ணல, கிளியர் பண்ணல. இப்போ ஷோ யுவர் கார்டுன்னு காமிச்சிட்டு RFID ரீடர். ஓகே, அதனால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் கார்டு நம்பர் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. இப்போ 12 டிஜிட் நம்பர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் டைப் பண்ண நம்பரு ப்ளஸ் ப்ராஜெக்ட் பேக்கர்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆகிட்டு என்ன ஆகும், ஷோ யுவர் கார்டுன்னு மறுபடியும் வரும். ஓகே, நேம் வந்து கீழே காமிச்சோம், ஷோ யுவர் கார்டு. இப்போ ப்ராஜெக்ட் பேக்கர். இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் வந்து நான் வேறு நம்பர் ஒரு நம்பர் வந்து மாற்றி போடுறேன் பாருங்க, உங்களுக்கு இது வராது. 3 4 5 6 7 9 0 8 1 9 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஆனால் வந்து நான் கொடுத்த நம்பர்னா கிடையாது. ஓகே, அப்போ நம்பர் வந்து மிஸ் மேட்ச் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறேன், எகைன் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். கரெக்டாக கொடுத்து நமக்கு என்ன டேட்டாஸ் வந்து கரெக்டாக வரல. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கோடிங்கில் வந்து சம் வேரியபிள்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணோம்ல, அந்த வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ணல, கரெக்டாக வந்து நம்ம மாற்றலை. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கவுண்ட் வந்து இங்கே 0 பண்ணல. இந்த கவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து 12ஓட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா வேரியபிள் வந்து 0 பண்ணு அப்படின்னு என்ன பண்ணும், இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இதே கோடிங்க நான் உங்களுக்கு மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, 12 டிஜிட் வந்ததுக்கப்புறம் எனக்கு கவுண்ட் வந்து 0 பண்ணுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் கோடிங் நான் பண்ணப்போ வரல, இப்போ அந்த கோடிங் பாருங்க உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்போ கம்பைலிங் ஆகிடுச்சு, டன் கம்பைலிங். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறேன், ஒரு டைம் கரெக்டாக போட்டு அடுத்த டைம் என்ன பண்ணுறேன் மாற்றி போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போடுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இப்போ ஷோ யுவர் கார்டு RFID ரீடர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. இப்போ நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ மேலே இருக்கிற நம்பர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஷோ யுவர் கார்டுன்னு வரும், ப்ராஜெக்ட் பேக்கர்னு அப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து நம்பர் தப்பாக டைப் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 9 0 8 9 0 இப்படி டைப் பண்ணிடுறேன். இப்போ என்ன நம்பர் தப்பு தானே. இப்போ வந்து எனக்கு என்ன கூடாது, நம்பர் ஷோ ஆகல, ஆனால் ப்ராஜெக்ட் பேக்கர் வந்து ப்ரீவியஸாக இருந்து இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுறேன், எனக்கு பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 0 1 2. ஓகே, நம்பர் நான் கரெக்டாக டைப் பண்ண உடனே நம்பர் டைப் ஆகிட்டு ப்ராஜெக்ட் பேக்கர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது எல்லாமே ஒரு சின்ன லாஜிக் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக யோசிச்சு போட்டீங்க அப்படின்னா நம்ம கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை எந்த இஷ்யூவும் கிடையாது. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கண்ட்ரோல்ஸை பேஸ் பண்ணி கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்த்துன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க.
நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.